குட் மார்னிங். இன்னைக்கு நாம மன்னிப்பு பத்தி பேச போறோம். அது ரொம்ப வலிமையானது, நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடியது. மன்னிப்புங்கிறது வெறும் ஒரு நல்ல விஷயம் இல்ல, அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழகான பரிசு. அது நம்ம உறவுகளை சரி பண்ணுது. மத்தேயு 5:24 சொல்லப்பட்டிருக்கு, அங்கேதானே பலிபீட்டின் உன் காணிக்கையை வைச்சு விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனம் நமக்கு ஒன்னு சொல்லுது, சடங்குகள் காணிக்கைகள் எல்லாம் முக்கியம் இல்ல, முக்கியம் சமாதானம் தான். கடவுள் விரும்புறது ஒண்ணுதான், நாம எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்னு சேரணும். சரி, மன்னிப்பு ஏன் இவ்வளவு முக்கியம்? நாம யாரையாவது மன்னிக்காம இருந்தா அது நமக்கே கஷ்டம்தான். ஆனா மன்னிச்சிட்டோம்னா நாம் நம்மளையே ஒரு செரலில் இருந்து விடுதலை பண்ணிக்கிற மாதிரி. மன்னிப்பு அன்போட அடையாளம், அது கடவுளோட கிருபையை காட்டுது. யோசி பாருங்க, கடவுள் தன்னோட ஒரே பையன் நம்ம பாவங்களுக்கா மன்னிக்க அனுப்பினாரு. அதுதான் கருணையோட உச்சம். கடவுளே நம்மள மன்னிக்க முடியும்னா நாமளும் மத்தவங்க மன்னிக்க முடியும். ஆனா மன்னிப்பு எப்பவும் சுலபம் இல்ல, அது ஒரு பயணம். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். முதல்ல ஜெபம் பண்ணுங்க, மன்னிக்க வலிமை கேளுங்க, கடவுள்கிட்ட உங்க மனச மென்மையாக்க சொல்லுங்க, அந்த நபர் புரிஞ்சுக்க உதவி பண்ண சொல்லுங்க. ஒன்னு ஜாகம் வைங்க, மன்னிச்சிட்டோம்னா தப்பு செஞ்சத சரி ஆயிடாது, வலி மறந்து போயிடாது. மன்னிப்பு நம்ம கோபத்தை விட்டு கடவுளோட சாந்திய நம்ம மனசுல நிரப்புது. மன்னிச்சா சமாதானத்துக்கான பாதை திறக்கும். எல்லா உறவும் மறுபடியும் பழையபடி ஆயிடும்னு அர்த்தம் இல்ல, ஆனா சரியாயிட வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்ல மன்னிப்பு ஒரு உறவை நாம எதிர்பார்க்காத மாதிரி மாத்திடும். மன்னிப்பு நம்ம உறவுகளை மட்டும் மாத்தாது, நம்மளையே மாத்தும். அது நம்ம சுமைய குறைச்சு கடவுள் கிட்ட நம்ம நெருங்க வைக்கும். நாம மன்னிக்கும் போது உலகத்துக்கு கடவுளோட அன்பை காட்டுறோம். இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, யார மன்னிக்கணும்? அது நம்ம நண்பராயிருக்கலாம், குடும்பத்தில யாராவதா இருக்கலாம், இல்லன்னா நாமளே இருக்கலாம். சரி பண்ணிக்க முதல் படி எடுங்க, வழிகாட்ட ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு நம்புங்க. கடைசியா ஒன்னு சொல்லுவேன், மன்னிப்புனா ஒரு அற்புதமான கருவி, அது எல்லாத்தையும் சரி பண்ணும். அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழகான பரிசு. நம்ம மனசையும் உறவுகளையும் சரி பண்ணிக்க அதை ஏத்துக்கோங்க. அது உங்க வாழ்க்கை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, யாரையாவது மன்னிக்கணும்னு இருந்தா இப்பவே மன்னிச்சிடுங்க, அல்லது மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா உடனே செஞ்சுடுங்க. மன்னிப்போட சக்தி உங்களுக்கு சாந்தியையும் சந்தோஷத்தையும் தரட்டும்.